பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 12 இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பொருள் மயக்கம்ன்றத பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியா இன்னைக்கு பார்க்க போறோம். பொருள் மயக்கம் தமிழ் மொழியில எழுதும் போதும் படிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சரியான முறையை பின்பற்றினால் பொருள் மயக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். அதுல என்னன்னா பார்த்தோம், இடைவெளியும் பொருள் வேறுபாடும், இடைவெளி விட்டு வர்றதால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வல்லின மேகலை இட்டும் இடாமலும் வந்தா என்ன பொருள் வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம். கார் புள்ளி இட வேண்டிய இடத்துல இட்டணும், இட வேண்டாத இடத்துல இடக்கூடாது அப்படிலாம் பார்த்தோம். அது மாதிரி மாறுபட்டு இட்டனா என்ன பொருள் வரும் அப்படிலாம் பார்த்தோம். இன்றைக்கு இடை சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளை பத்தி பார்க்க போறோம். தமிழில் உள்ள சில இடைச்சொற்களும் சொல்லுறுப்புகளும் விகுதிகளும் தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படும் பொருள் மாறுபாடு தான் நம்ம பார்க்க போறோம். பொருள் வேறுபாடு தோன்றும். அது எப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். விடும் அப்படின்ற வார்த்தைய தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாய் நன்று. இப்ப உணர்ந்து விடுவாய் நீங்க சேர்த்து எழுதிருக்கோம் இல்லையா. தன் தவற்றினை ஒருவன் தவறு செய்தான் அப்படின்னா அது என்ன, தானே முழுமையாக புரிந்து கொண்டு அதுல இருந்து அவன் திருந்தி வர வேண்டும். தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாய் நன்று. இங்க அவனே திருந்தி வர வேண்டியது நல்லதுன்னு சொல்றாங்க. இங்க தன் தவறினை உணர்ந்து விடுவானே, தான் தவறு செய்துட்டோம் அதை உணர்ந்து விட்டு தன் தவறிலிருந்து அவனே விடுபட்டு வர வேண்டும். தன் பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தானே எழுதின கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான் அப்படின்னா வேற யாரோ ஒருத்தர் எழுதின கவிதையை படித்தான். இங்க பாண்டியன் தன்னா தானே எழுதின கவிதை, பாண்டியன் தன் அப்படின்னா வேற ஒருத்தருடைய கவிதையை படித்தான் அப்படின்னு பொருள். அடுத்தது சில எடுத்துக்காட்டு இடை சொற்கள்ல. தான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். கண்ணன் தான் எழுதுவதா, கண்டிப்பா நான் தான் எழுதுவேன், நான் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் அர்த்தம். கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், இது தானோ இல்ல வேற ஒருத்தரோ எழுதுற மாதிரி சொன்னான்னு அர்த்தம். இதுல கட்டளையா வரல, இதுல கண்டிப்பா தான் மட்டும் தான் எழுதுவேன்னு சொல்லியிருக்கான். பற்றி, குகன் ராமனை பற்றி கூறினான். இந்த இடைவெளிலாம் நீங்க கவனிக்கணும். இடைவெளி விட்டா என்ன பொருள் வருது, இடைவெளி வராம என்ன பொருள் வருதுன்றது. குகன் ராமனை பற்றி கூறினான். ராமனை பற்றின்னு சேர்த்து வருதால ராமனோட வரலாறு, ராமன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அவனுடைய வரலாற்று ராமனை பற்றி கூறுவது. இந்த குகன் ஒருத்தர் ராமனை பற்றி மற்றவரிடம் கூறுவது. குகன் ராமனை பற்றி கூறினான் அப்படின்னா ராமனை பிடித்துக் கொள்ளுதல் அடுத்து பற்றினா பிடித்துக் கொண்டு ராமனை பிடித்துக் கொண்டு குகன் ஒரு விஷயத்தை ராமனிடம் கூறுவது. முன், சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர் அப்படின்னா ஒரு அதிகாரி இருக்கிற இடத்தை தேடி சென்று அந்த இடத்துல தன்னுடைய குறைகளை மக்கள் முன் வைத்தனர். அதாவது என்ன பிரச்சனை, குடிநீர் வசதியோ அந்த மாதிரியான புகார் கடிதங்கள் கொடுப்பது. சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர் அப்படின்னா அந்த அதிகாரி அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கே என்னென்ன குறைகள் அப்படின்றத சொல்றது. இதுதான் சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர் அப்படின்னு அர்த்தம். முதல், அன்று முதல் அமைச்சர் வந்தார். அன்று முதல் அமைச்சர் வந்தார் அப்படின்னா அந்நாளில் இருந்து அமைச்சர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அர்த்தம். அன்று முதலமைச்சர் வந்தார் அப்படின்னா அன்று என்று சொன்னாங்களோ அன்னைக்கு முதலமைச்சர், அதாவது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் வந்தார் அர்த்தம். பால், அவன் பால் கொண்டு சென்றான். யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு சென்றான் அர்த்தம். அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பசுவின் பாலை கொண்டு சென்றான் அர்த்தம். கண், அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தான். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். அவன் அப்படின்னா கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்னா கண் தெரியாதவர்கள் இல்ல அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் பார்வை வந்தவர்கள். கண்ணா உறுப்பு, இந்த இடத்துல அந்த உறுப்பை பெற்று மகிழ்ந்தான் அர்த்தம். படி, அளக்கும்படி வேண்டினான். அதாவது ஒருத்தர் ஒரு நிலத்தையோ அல்லது தானியத்தையோ அளக்கும்படி சொன்னான் அர்த்தம். அளக்கும் படி வேண்டினான். அளக்கும் படினா அந்த படி, அந்த காலத்துல நெல் அளப்பாங்க, அந்த படியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பது. மூலம், அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அதோட தோன்றுகின்ற இடம், அதாவது பிறக்கும் இடம். கூட, அவன் கூட கொடுத்தான். அவன் கூட கொடுத்தான்னா அவன் ஏழையா இருந்தாலும் வரிவினா இருந்தாலும் கொடுத்தானா அப்படின்னு அர்த்தம். அவன் கூட கொடுத்தான் அப்படின்னா அவன் அதிகமா கொடுத்தான் அர்த்தம். சொல்லுறுப்புகள், வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான்.
இத்தொடர்ல வீட்டிலிருந்து என்னும் சொல்லை சேர்த்து பிரித்து எழுதும் போது இருவேறு பொருள் உணர்வதை இரு பொருளை உணர்வதை நாம் காணலாம். அதாவது வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருந்து அவன் வேறொரு இடத்திற்கு சென்றான் அர்த்தம். வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா தன்னுடைய வீட்டுல ஒரு விருந்தாளியோ இல்லை யாராவது தங்கி 2 நாள் தங்கி விட்டு சென்றான் என்று பொருள் தருகிறது. சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருட்குழப்பம். என்ன பொருட்குழப்பம் ஏற்படும் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இதுல இருந்து என்ன பொருட்குழப்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொருட்குழப்பம்னா ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் இருக்கு பொருட்குழப்பம். அது எப்படி மாத்தி வரணும்? மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு வரும். ஒரு தொடரை எழுதுறோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களையும் அந்த சொற்களுக்குள்ள தெளிவான பொருளையும் தொடர் அமைந்து நம்ம அந்த மாதிரி வர மாதிரி எழுத வேண்டும். பொருள் விளங்கணும். பொருட்குழப்பம் இல்லாம எழுதணும். இதுல இருந்து ஆண்டுதோறுமா மறைந்தான்னு வரும். ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டுதோறுமா இறப்பாங்க இல்லையா? அப்ப மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும்னு எழுத வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சொற்றொடர்லையும் பாத்தீங்கன்னா எழுவாய், பயனிலை, செய்படு பொருள் ஆகிய 3மே இருக்கும் அமையும். சில சொற்றொடர்ல பாத்தீங்கன்னா எழுவாய் அது மறைஞ்சு வருவதும் உண்டு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போறோம். ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4ஆம் தொடரை தவிர்த்து, 4ஆம் தொடர்னா ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இதை தவிர்த்து பிற தொடர்கள் எல்லாமே முழுமையாக வெளிப்படவில்லை. முதல் தொடர் பாருங்க. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். காட்டிற்கு பணிவிடை செய்ய 2 பேர் சென்றார்கள் அர்த்தம். 2ஆம் தொடர் யாரோ ஒருத்தருக்கு பணிவிடை செய்ய ராமனும் லக்குவனும் போனாங்க அப்படின்னு அர்த்தம். 3ஆம் தொடர் காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் சென்றான்ற பொருள் விளங்குகிறது. நினைவில் கொள்ள வேண்டியவை. பண்பு தொகையாக வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரே சொல் தன்மை கொண்டது. அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. செங்கடல் சரி, செங்கடல் பிரித்து எழுத தவறு. கத்துக்கடல், இந்த செங்கடல் பண்பு தொகை, கத்துக்கடல் வினைத்தொகை. கத்துக்கடலை எழுதணும், கத்துக்கடல் திருப்பதையா பிரிச்சு எழுத தவறு. அதே மாதிரி பெயர் சொல்லி வினை சொற்களையும் இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடை சொற்களை சேர்த்துதான் எழுத வேண்டும். அணங்கு கொள் சரி, அணங்கு கொள் அப்படின்னு இடைவெளி விட்டு எழுதக்கூடாது. அடுத்தது இடை சொற்களை சேர்த்தே தான் எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான், பேசியவாறுன்னு அர்த்தம். இங்க பேசியபடி இடைவெளி விட்டு எழுதும்போது பணம் கொடுத்தாங்கன்னா படி அளவு, அந்த படி அந்த காலத்துல நெல் அளப்பாங்களே படின்னு சொல்வதே அந்த அளவு கொடுக்கும். மணி அடித்து சென்றான், அதாவது உடம்பெடுமை வர வேண்டிய இடத்துல உடம்பெடுமையும் சேர்த்துதான் எழுத வேண்டும். மணி அடித்து சென்றான் அப்படின்னா ஒளி எழுப்புதல். இங்க மணி அடித்து சென்றான் பிரிச்சு எழுதும் போது மணி யாரையோ ஒருத்தர் அரைந்தான் அப்படின்னு பொருள் கொள்ளும். இங்க பன்மை கல் என்னும் விகுதியை நம்ம சேர்த்துதான் எழுத வேண்டும். ஈக்கள் மொய்த்தன, அந்த ஈ தனியா கல் தனியா எழுதக்கூடாது. மொய்த்தன தவறு. குரங்குகள் உண்டன, குரங்கல் உண்டன அப்படின்னு எழுதக்கூடாது. இரட்டை கிளைகளையும் சேர்த்துதான் எழுத வேண்டும். இரட்டை கிளையும் பிரித்து எழுதக்கூடாது. படபடவென சிறகை எடுத்தது சரி. பட இந்த இடைவெளி விடக்கூடாது. பட என சிறகை எடுத்தது அப்படின்றது தவறு. சுடர் ஆழி, சுடர் கூட்டல் ஆழின்னு எழுதுறோம் இல்லையா? சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈட்டெழுத்து